என் பேரு தேவி, ஊரு காரைக்குடி. நான் டீச்சர் வேலை செய்கிறேன். வீட்ல நானும் என் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் அம்மா அவங்க ஒரு டீச்சர் ஆகணும்னு கனவோட இருந்தாங்களாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் அம்மா இதை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. அம்மாவால தான் டீச்சர் ஆக முடியல, நாமாவது நல்லா படிச்சு டீச்சர் ஆயிடணும்னு லட்சியத்தோட இருந்தேன். ஆனா இது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. பெரிய இடத்துல உனக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன், படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என் லட்சியத்துல ஜெயிக்கிறதுக்காக நானும் ஒரு திட்டம் போட்டேன். நான் டீச்சர் ஆகிய தீர்வேன்னு அவர்கிட்ட திட்டவட்டமா சொல்லிட்டேன். 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா என்கிட்ட பேச மாட்டார். டீச்சர் ஆகுற வரைக்கும் அவர் என் கூட பேசவே கூடாதுங்கிறதா என் திட்டம். நானும் கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியா டீச்சர் ஆயிட்டேன். இன்னைக்கு என் அப்பா அவராகவே வந்து என்கிட்ட பேசினார். நம்ம கிராமத்துல இருக்கிறவங்களாம் உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்கம்மா. ஒரு கூலிக்காரன் உங்க மகள் டீச்சர் ஆகிடுச்சு. பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. உங்க மகளுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க பெருமைப்படணும்னு சொன்னாங்களாம். அது மட்டும் அல்ல, கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா குடும்பம் புள்ள குட்டின்னு வாழ்ந்திருக்கும். அது செய்யற இந்த வேலையினால எத்தனையோ கலெக்டர்கள், அரசு அதிகாரிகள், பல நல்ல மனிதர்கள் உருவாக கல்வி கற்றுக் கொடுக்குது. அதை நினைத்து நீங்க பெருமைப்படணும்னு சொன்னாங்களாம். தான் செஞ்சது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்பா என்கிட்ட வந்து கண் கலங்கினார். பள்ளி முடிஞ்சு பல குழந்தைங்களுக்கு இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுக்கறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்க.